ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power wonder working power in the blood of the Lamb. There is power wonder working power in the precious blood of the Lamb. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:8. உலகத்தில் வாழுகிற நாம் உயிர் உள்ளவர்களாக வாழ வேண்டுமானால் சரீரத்தில் இரத்தம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்துதல் 17:11 என்று நாம் பார்க்கிறோம். ஒருவரது உடலில் இரத்த ஓட்டம் நின்றுவிட்டால் அவன் மரித்தவன் எனப்படுவான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர் உள்ளதாக காணப்பட வேண்டும் என்று நமது அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு ஆவிக்குரிய வாழ்வில் உயிர் பெற்று காணப்படுகிறோம். ஆவிக்குரிய வாழ்வில் மரித்தவன் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டால் மட்டுமே மீட்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்வில் உயிரோடு காணப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 9:22. முன்னே தூரமாயிருந்த நாம் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவனுக்கு சமீபமாய் இருக்கிறோம். இரத்தம் தேவைப்படுகிறவர்கள் இரத்த வங்கிகளில் இருந்து தங்களுக்குரிய இரத்தத்தை பெற்று உயிரை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் பாவத்தில் மரித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ஆவிக்குரிய வாழ்வில் உயிர் பெற்று வாழ்கிறார்கள். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இரத்தம் பூமியில் சிந்தப்பட்டது என்றாலும் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டால்தான் மனிதன் பாவமும் சாபமும் அக்கிரமமும் நோயும் நீங்கி சுகம் பெற்று வாழுகிறான். தேவன் அளிக்கும் உன்னத ஆசீர்வாதம் இதுவே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. உலகத்துக்கு நித்திய ஜீவனை குறித்து அக்கறையே இல்லை. இயேசு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி உலகத்திற்கு வந்தார். ஜீவனை கொடுக்க வந்த தேவனுக்கு உலகம் மரணத்தை கொடுத்தது. அந்த மரணத்தினால் நித்திய ஜீவன் உண்டு என்பதை உலகம் அறியவில்லை என்றாலும் தேவனை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சரீர பிரகாரமான மரணம் உலகத்தில் உண்டானாலும் அழியாத நித்திய ஜீவன் பரலோகத்தில் உண்டு. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு சொன்னபோது யூதர்கள் தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனே என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். யோவான் 6:53 முதல் 58 வரை. இயேசு கிறிஸ்துவின் மாமிசத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாம் நினைவு கூறும்படியாக அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பானம் பண்ணுகிறோம். இப்படி நம் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து செயல்படும் போது தேவனாகிய கர்த்தர் வரும்போது மரித்தவர்களாக காணப்பட்டால் கர்த்தர் எழுப்புவார். உயிரோடு காணப்பட்டால் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய ஜீவனை பெற்று காணப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சமாதானத்தையும் ஒப்புரவதாக்கலையும் செய்யும் வல்லமை உள்ளது. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ள பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிட்டு. கொலோசியர் 1:20. அக்காலத்தில் நாம் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு
அந்நியரும் நம்பிக்கையுமா இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் சமீபமானீர்கள். அவருடைய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் சமீபமானீர்கள். தேவனுக்கு நாம் பகைஞர்களாய் இருந்தோம். இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமது பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டதால் நாம் தேவனுடன் ஒப்புரவாகி இருக்கிறோம். புற ஜாதிகள் எண்ணப்பட்ட நாம் தேவனுடைய சபைக்கு புறம்பாக இருந்து வந்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் பெற்றோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பரலோகத்துக்குரியவர்களாக மாற்றப்பட்டோம். ஆகையால் நாம் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக்குவதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பிதாவிடம் சேரும் தைரியம் உண்டாயிருக்கிறது. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறது. எபிரேயர் 10:19-20. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருப்பதால் பிதாவிடம் தைரியமாய் சேரும் ஸ்லாக்கியம் பெற்று இருக்கிறோம். நாம் பாவம் செய்து தேவ மகிமைக்கென்று காணப்பட்ட போது கல்வாரியில் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தாலே மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழும் பாக்கியத்தை பெற்று காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சாத்தானை ஜெயிக்கவும் முடியும். பாவம் நிறைந்த உலகத்தில் இந்த இரத்தத்தினால் உயிர் பெற்று வாழ முடியும். கள்ளனை தேவனுடைய பிள்ளையாக மாற்றியதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. பாவிகளுக்காய் பரிந்து பேசுவதும் இந்த இரத்தமே. பரிசுத்தவான்களை பரிசுத்தமாக்குவதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. 100க்கு அதிபதி தேவனை மகிமைப்படுத்த வைத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. பாவிகளை மனந்திரும்ப செய்வதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இந்த இரத்தத்தினால் தேவனிடம் பிரவேசிப்பதற்கு தைரியம் பெற்று காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சாத்தானை ஜெயிக்கும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்துதல் 12:11. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சாத்தானை ஜெயிக்கலாம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வல்லமை நிறைந்தது. அதனாலே சாத்தானை ஜெயிக்க முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10 என்ற வசனத்தின்படி நாம் நமது வாயிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று சொல்லி அறிக்கை செய்து சாத்தானை முறிக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் சாத்தானை மேற்கொள்ளலாம், ஜெயிக்கலாம். நம் இயேசுவின் இரத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவின் இரத்தத்தை அனுதினமும் நம் வாயிலே அறிக்கை செய்து நமது சகல எல்லைகளிலும் நமது சரீரங்களிலும் பூச வேண்டும். நாம் எண்ணெயை ஒரு போதகரிடம் கொண்டு ஜெபிக்க கொடுக்கும் போது அது ஒரு சாதாரண எண்ணெய் தான். ஆனால் அந்த போதகர் ஜெபித்த போது அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக மாறிவிடும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சாத்தானை ஜெயிக்கிறோம், சரீரத்தில் சுகம் பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு அற்புதமானது என்பதை நாம் விசுவாசித்து கிரியை நடப்பிக்கும் போது நாம் எடுக்கும் எல்லா காரியங்களிலும் சாத்தானை மடங்கடித்து வெற்றி பெற்றுக் கொள்ளுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உங்கள் வாயிலே விசுவாசத்தோடு தைரியமாய் உச்சரித்து உங்கள் வீடு, கணவன், மனைவி, பிள்ளைகள், வாகனங்கள் அனைத்தின் மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்க வேண்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் பயப்படும் போது கூட விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பூசப்பட்ட இடத்துக்கு சாத்தான் வரவே முடியாது. இரத்த கோட்டைக்குள்ளே நாம் இருப்போமானால் சாத்தானும் வர முடியாது, எந்த தீங்கும் நேரிடவும் செய்யாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அசட்டை செய்தவர்கள், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். மத்தேயு 27:4. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவின் சீடன். அவன் இயேசு கிறிஸ்துவால் ஜீவன் பெற்று உலகத்தில் வாழ்ந்தான். அவனுக்குள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் கிடைக்கவில்லை. முடிவு பரியந்தம் இயேசுவோடு நிலைத்து நிற்க முடியவில்லை. காரணம், அவனுக்குள் காணப்பட்ட பாவம் அவனை ஆட்கொண்டதால் தான் அவனை நித்திய ஜீவனை அவனால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும்.
பாவம் மரணத்தை உண்டாக்கும் என்பதை அறிந்து காணப்பட்டாலும் அவனால் இச்சையை அடக்கி ஆள முடியவில்லை. குற்றமில்லாத மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை துணிகரமாக 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு காட்டி கொடுத்து விட்டான். அவன் மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியத்துக்கும் மூப்பரிடத்துக்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். அவன் வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்காக நாம் வாழும்போது, வைராக்கியமாக நிற்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்பதை விசுவாசித்து நடப்போமானால் தேவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அல்லேலூயா. ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். பிரைஸ் காட்.